குட்டீஸ், வெல்கம் டு ஸ்மெல்லி கிரியேட்டிவிட்டி சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு சில பேர் கேட்டுட்டு இருந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த Q&A வீடியோ தான். ஸோ ஒரு 8 months இருக்கும். 8 monthsக்கு முன்னாடி கம்யூனிட்டி பேஜில் நான் வந்துட்டு போட்டிருந்தேன், நம்ம வந்து Q&A வீடியோ போடலாமா, அப்படி போடலாமா, என்கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்கணுமோ அந்த கமெண்ட்ல வந்துட்டு கொஸ்டின் மார்க் போட்டு எனக்கு கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே மோஸ்ட்லி எல்லாமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். கொஸ்டின் வந்துட்டு என்ன அறியாமே ஒரு மாதிரி ரொம்ப லென்த்தியாக கூட ஆன்சர் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வளவலன்னு பேசினேன்னா என் நேம்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னோட நேம் வந்துட்டு நிறைய கிராஃப்டில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன், எழுதிலாம் கிராஃப்ட் மேக் பண்ணியிருப்பேன். ஸோ அது தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நூர் அஃபிகா. ஸ்கூல் ஆர் காலேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா என்ன ஸ்டாண்டர்ட், காலேஜ் படிக்கிறீங்கன்னா என்ன கோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூல் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 5-6 years வந்து ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. சிங்கிள் ஆர் மேரிடுன்னு கேட்டிருக்காங்க. சிங்கிள் தான். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, இஃப் மேரிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேரேஜ் ஆகலை. ஃபேஸ் ரிவீல் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஃபேஸ் ரிவீல் நான் பண்ணலை, அதை சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒரு 10 கமெண்டாவது வந்துடும் ஃபேஸ் ரிவீல்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வந்துட்டு இப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம எல்லாருக்குமே ஸ்கின்னை கேர் பண்ணிக்கணும், ஹேரை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஆசையாக இருக்கும். ஸோ ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க பிக்னர்ஸாக இருக்கீங்க, கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண வந்துட்டு நம்ம வந்து யோசிப்போம் ரொம்ப. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோப்லேருந்து, ஷாம்புலேருந்து, ஹேர் ஆயிலேருந்து, ஃபேஸ் க்ரீம்லேருந்து, நைட் க்ரீம் எல்லாமே வந்துட்டு ஹேண்ட்மேடாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்றா நான் வந்து என்னென்ன இருக்குன்னு மட்டும் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோப்பு வந்து 7 ஃப்ளேவர்ஸில் 7 வெரைட்டிஸில் இருக்குது. பொட்டேட்டோ சோப்பு, குபமேனி சோப்பு, ஆல்மண்ட் ஹனி சோப்பு. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சோப்பு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். அவங்கள்ட்டே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கூட கேட்கலாம். உங்களோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லி கூட சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன யூஸ் பண்ணலாம், பிம்பிள்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு க்யூர் ஆகும், கண்டிப்பாக க்யூர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாம்புல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஷாம்புலையும் இது பார்க்கும் போதே ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்குதுல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன், லெமன், அதுக்கப்புறம் ஆலோவேரா ப்ளஸ் நீம், இதெல்லாம் அப்படியே வந்து பியூராக இருக்கும், எந்த கலருமே ஆட் பண்ணாமல். ஹைபிஸ்கஸ், அதுக்கப்புறம் சிகாக்காய் ஷாம்பு, இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக ஹேர் க்ரோத் ஆகும். எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் கூட அந்த ஷாம்புவும் இந்த ஒரு ஆயில் இருக்குல்ல, இந்த ஆயிலும் யூஸ் பண்ணி ஹேர் க்ரோத், அதாவது பேபி ஹேர்லாம் வருதுன்னெலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நானே வாங்கினேன். பேபி ஹேர் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆச்சு. ஸோ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீமில் 2 மாய்ஸ்சரைசர் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு டே க்ரீம் மாதிரி நம்ம மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த எல்லோயிஷ் டோனில் இருக்குல்ல, இது வந்து என்ன தெரியுமா, சாஃப்ரான் ஃப்ளேவர். ஸோ இது வந்து நைட் க்ரீமாக நான் இப்போ பிடிச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப பிடிச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாஃப்ரான் உங்களுக்கே தெரியும் என்ன ஒரு லுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு க்ளோ, ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். பட் எல்லாமே வந்து கண்டினியூஸாக ஒரு 3 months ஆகுது நம்ம அட்லீஸ்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிப்பாமில் 2 ஃப்ளேவர் இருக்குது, பிங்க் ஷேடு, ரெட் ஷேடு. ஸோ பிக்மெண்டேஷன் இருக்குது, லிப்ஸ் எல்லாம் கிராக்காக இருக்க மாதிரி இருக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்பயுமே நான் வந்துட்டு மார்னிங்கும் நைட்டும் மறக்காமல் போட்டுருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெளியே போனால் கூட பேக்லேயே எப்பயுமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். நான் ரொம்ப நாளாக பியூராக வந்துட்டு தேடிட்டே இருந்தேன், எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் ரொம்ப பியூராக இருக்கும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ரொம்ப பியூராக, எந்த ஸ்மெல்லுமே ஃப்ராக்ரன்ஸு இல்லாமல் நல்லா இருக்கும். ஸோ நம்ம செடியில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அலுப்புப்படுவோம், கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இது வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ முக்கியமாக இந்த மாய்ஸ்சரைசரில் என்ன ஸ்பெஷல்னால் க்ரீஸியாக இருக்காது. ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காது. சீக்கிரமாக அப்சர்வ் ஆயிரும். ஹெட் ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கள்ட்ட சஜஷன் பண்ணி நீங்கள் கேட்கலாம், உங்களோட ஸ்கின்க்கு எது போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு.
அதுக்கப்புறம் இப்போ இவங்க நியூவாக லான்ச் பண்ணியிருக்க ஃபேஸ் வாஷ் மஞ்சிஸ்தா அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ், எல்லாமே ஃப்ரெஷ் தான். ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸே இல்லாமல் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாட்டிலே பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நலங்கு மாவு பவுடர் வந்து ஃபேஸுக்கு வந்து டெய்லி அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். நானும் கூட யூஸ் பண்ணிக்கேன். எனக்கு ஒரு பேக்கெட் காலி ஆயிடுச்சு. இப்போ திரும்ப இன்னொன்று வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். நிறையா நலங்கு மாவு பற்றி உங்களுக்கே பெனிஃபிட்ஸ் வந்து தெரியும். நான் வந்துட்டு ஒரு 3 days ஒன்ஸ் யூஸ் பண்ணேன். பட் டெய்லி யூஸ் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் வந்து கண்டினியூஸ் பண்ணால் தெரியும். நெக்ஸ்ட் சியாக்கா ஷாம்பு வேணாம், பவுடரே வேணும்னா பவுடரும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அவங்களோட ரிவ்யூஸ் பார்த்தா கூட உங்களுக்கே வாங்கணும்னு தோணும். அந்தளவுக்கு ரிவ்யூஸ், பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருக்குது. நானுமே பர்சனலாக நிறையா திங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சோப்பு, ஷாம்புலாம் இப்போ நிறையா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போதே எனக்கு எப்படா யூஸ் பண்ணுவோன்னு இருக்குது. ஏன்னா ஹேர் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம்னு தோணும்ல. கண்டிப்பாக க்ரோத் ஆகும், டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். ஸோ நீங்களே அவங்கள்ட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். மாய்ஸ்சரைசர், லோஷன் டைப்பில் வேணும்னா கூட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் கான்டாக்ட் எல்லாமே நான் கொடுக்குறேன். நம்ம எல்லாருக்குமே ஸ்கின்னை கேர் பண்ணிக்கணும், ஹேரை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஆசையாக இருக்கும். ஃபேரி ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு காட்டியிருக்கேன் இப்போது. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கலர்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து ப்ளூ கலர் பிடிக்கும், ஸ்கை ப்ளூ கலர். நெக்ஸ்ட்டு வாட்ஸ் யுவர் எய்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ரேண்டமாக தான் படிக்கிறேன். ஸோ எழுதி வச்சு நோட் பண்ணிலாம் பண்ணல. ஸோ ஒரு மாதிரி கொஷின்ஸ் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வரிசையாக பார்த்துட்டே நான் வந்து படிக்கிறேன். வாட்ஸ் யுவர் எய்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன், வாட்ஸ் யுவர் எய்ம், வாட்ஸ் யுவர் ட்ரீம், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற டைமில் என்ன எய்ம், ஆம்பிஷன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஃபீல்டில், ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் காலேஜில் நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ், நான் நினச்ச கோர்ஸ் வந்து எடுக்கலை. பிஏ இங்கிலீஷ் தான் படித்தேன். ஸோ பிஏ இங்கிலீஷ் படித்தா நமக்கு வந்து ஒரு டீச்சிங் லெவலில் போகிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபீல்டில் போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுற மைண்டு இல்லை. எனக்கு லாஸ்ட் இயர் தான் ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மைண்டே வந்துச்சு. அப்போ எனக்கு இருந்த ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும் தான் இருந்துச்சு. நானே வீடியோவில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு எப்படி ஐடியா வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் வந்துட்டு எப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொரோனா டைமிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி ஐடியா வந்துச்சுன்னா, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு 1 year 2 years அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்துட்டு தோணுச்சு, பொதுவாகவே ப்ரைவேட் கம்பெனிங்கன்னா அவங்க போக சொன்னாங்கன்னா நம்ம போயிடணும், ஒர்க்கு இல்லை போக சொன்னாங்கன்னா போயிடணும். ஸோ அப்போ எனக்கு திடீர்னு யோசிச்சு பார்க்கும்போது, ஓகே இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், சேலரி வாங்குறோம், ஓகே நாளைக்கே வந்துட்டு போக சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, திடீர்னு எந்த ஒர்க் தேடுறது. ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்துட்டு என்னோட ஊர்லேயே தான் நான் ஒர்க் பண்ணேன், வெளியில் போய் ஒர்க் பண்ணல. ஸோ எனக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டம்ல. இப்போது நான் இங்கே ஊர்லேயே ஒர்க் பண்ணிட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்போ யோசிக்கும் போது அந்த டைமிங்கில் நான் வந்துட்டு சர்ச் பண்ணேன் கூகுளில், எது வந்துட்டு இந்த மாதிரி நம்மளா தனியாக ஒர்க் பண்ணுறதுக்கு எது ஒரு ஆன்லைன் ஜாப்ஸ் மாதிரி இருக்குமா, இல்லை எப்படி என்னென்ன ஐடியா பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு அந்த கூகுள் சர்ச்சில் வந்தது பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றி தான் வந்துருச்சு. அப்போ இந்த அளவுக்கு பெருசாலாம் யூடியூப் இல்லை. கொரோனா டைமில் தான் வந்துட்டு நிறைய பேர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்படிதான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எதனால யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் ரீசன் வந்துட்டு அமௌண்ட் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ரெண்டு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு எல்லா காம்படிஷன்லையும் கலந்துக்க மாட்டேன், ஆக்டிவாக இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஷையாக இருப்பேன், இன்ட்ரோவர்ட் மாதிரி. ஸோ அதனால எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாலும் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவேன், ஒரு ஸ்டேஜ் ஏற பயப்படுவேன், அந்த மாதிரி இருக்கிறேன். அதனால நான் ஸ்கூல் காலேஜில் பண்ணாததை எல்லாம் சேர்த்து வச்சு இதில் நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுவேன், ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். அந்த மாதிரி இருந்தனால என்னால் எதுலேயுமே காம்படிஷன் வந்து கலந்துக்க முடியலையே அப்படிங்கிற ஃபீலை போக்குறதுக்காகவே நான் இதை ஆரம்பித்தேன், பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணேன். எனக்கு அப்பயே கிராஃப்ட்லாம் வரும். பட் யார்கிட்டையுமே எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாது இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் எனக்கு பண்ண தெரியுங்கிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தெரியாமல் தான் பண்ணுவேன்.
வாட் ஒன் ஈவெண்ட் இன்ஸ்பைர்ட் யூ டு டூ திஸ் அப்படின்னு கேட்டாங்க. யூடியூப் சேனல் தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பைர்டுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஆசைப்பட்டு பல நாள் ஆசையை அடக்கி வச்சு பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் மொத்தமாக சேர்த்து வச்சு பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் வுட் யூ ரிப்ளை அபவுட் நாஸ்டி ஆர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்? இதை நான் சொல்லணும். ஜேர்னி வீடியோன்னு சொல்லிட்டு தனியாக போடலாமான்னு நினச்சேன். அதில் இதை பற்றி சொல்லலாம்னு நினச்சேன். ஓகே, இதுலேயே நான் சொல்லிடுறேன். நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸ்டார்டிங் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றப்போ சீரியஸாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நார்மலாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத விட அழுதேன். என்ன தப்பு பண்ணுறோம் நம்ம, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் திட்டுறாங்க? ஏன்னா நான் பண்ணுறது ஒரு கிராஃப்ட் வீடியோஸ் குட்டீஸ்க்காக போட்டுட்ருக்கேன். சம்மந்தமே இல்லாத வேர்ட்ஸ்லாம் வரும். எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அதான் நான் சொன்னேன்ல, ஸ்கூல் காலேஜில் நான் காம்படிஷன்லேயே கிண்டல் பண்ணுவாங்களோங்கிறதுக்காகவே கலந்துக்காமல் இருந்தேன்னா இந்த மாதிரி வரப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அழுதேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன். யார்ட்டையுமே சொன்னதில்லை, வீட்டிலலாம் சொன்னதே இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் நான் வந்து கம்யூனிட்டி பேஜில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப மோசமான கமெண்ட்லாம் வந்திருக்கு. ஸ்டார்டிங் வந்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இக்னோர் பண்ணிட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் இல்லை ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு பூஸ்டப் ஆகி அகைன் வந்துட்டு அதே கமெண்டை பண்ணுறது, இன்னும் நல்லா ரொம்ப மோசமாக பேசுறது, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை நான் நோட் பண்ணேன். ஏன்னா ஒரு கமெண்ட் வருதுன்னா நான் எந்த ஐடியில இருந்து வருது எல்லாமே நோட் பண்ணுவேன். இன்ன வரைக்குமே அப்படி தான் பண்ணுவேன். ரெகுலராக யாராவது கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியும். மோஸ்ட்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், நம்மளை டவுன் பண்ணுறதுக்கு. அவங்க போய் ஆக்சுவலாக போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க லைஃப்பில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா முகம் தெரியாது, யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிறது மாதிரி அவங்க போடுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணேன். இப்போ என்ன கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ரொம்ப மோசமாக கேவலமாக இந்த மாதிரி வல்கராக வந்துச்சுன்னா டெலீட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு சும்மா இருந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு நான் வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சினோ அன்னைக்கு தான் எனக்கு வந்துட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. அது ஒரு கஷ்டமாகவே எனக்கு தெரியல. 4 years ஆக போதில்ல. ஸோ இது கூட பழகிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கீங்களா? நீங்கள் டாப்பரா? நான் டாப்பர் இல்லை. ஸோ ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் யுவர் சேலரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட்ஸ் யுவர் யூடியூப் சேலரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட 3 சேனல் இருக்குது. 3 சேனல் சேர்த்தே நான் சொல்கிறேன் 20K. ஒரு சில நேரம் வந்துட்டு 4 ரூபா 5 ரூபா கூடலாம் குறையலாம். அதுதான் ரியல் சேலரி. 3 சேனல் சேர்த்து. டிட் யுவர் பேரண்ட்ஸ் அலோட் ஃபார் மேக்கிங் வீடியோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலோவ் பண்ணாங்க. அலோவ் பண்ணனால தான் போட்டுட்ருக்கேன். உங்கள் யூடியூப் சேனல் ஷார்ட் ஸ்டோரி சொல்லுங்கள் ப்ளீஸ் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஸ்டோரினா இது வரைக்கும் நான் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். காலேஜ் முடிச்சு ஒரு 1 இயர்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சதோட ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லரிங் போனேன். அப்புறம் வந்துட்டு ஜாப் தேட வந்து சென்னை வெளியில் ஊருக்கெலாம் போனேன். ஸோ அப்போல்லாம் கிடைக்கல எனக்கு. ஆனால் எனக்கு வந்துட்டு மைண்டில் ஒர்க் பண்ணணும், ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. இல்லை ஸ்கூலில் போய் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது எனக்கு டக்குன்னு எங்கள் ஊர்லேயே ஒரு கம்பெனியில் ஒர்க் கிடச்சிச்சு. பண்ணேன். ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் மாதிரி கிடச்சிச்சு. நான் பண்ணேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சப்போஸ் இந்த வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் வந்துச்சு. வீட்டிலலாம் எதுவுமே இது பண்ணல. எனக்கு வந்துட்டு நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்கணும், நம்ம பிடிச்சி வாங்கணும், ஒரு சில விஷயம் இண்டிபெண்ட்டாக வாங்கணும், நம்ம பொருள் வாங்கணும், நம்ம வீட்டுக்கு வாங்கி கொடுக்கணும், நம்ம பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் கம்பெனிக்கு போனேன். கம்பெனிக்கு போய் எனக்கு யோசனை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் சேனல் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. பட் அத்தாட்ட மட்டும் சொன்னேன். அத்தானா என்னோட ஃபாதர் தான். அத்தான் தான் சொன்னேன், அப்பாவை அத்தான்னு சொன்னேன். ஏன்னா யார்கிட்ட கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஆள்கிட்ட சொல்லணும்ல. ஸோ அந்த மாதிரி என் அத்தாட்ட சொன்னேன். எதுவுமே சொல்லலை. ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஒர்க் பற்றியாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நான் தரப்பி சொல்லுவேன். எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகே பண்ணுவாங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணேன்.
ரொம்ப நாளாவே யாருக்குமே தெரியாம தான் பண்ணுவேன். அத்தாக்கு மட்டும் தெரியும். அது பார்த்துக்க மாட்டாங்க, எதுவும் இது பண்ணிக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ நான் எப்பயும் போல சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ரிப்பேராக இருக்கிறத போய் சரி பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பேப்பரில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, என்னடி பண்ணுறேன்னு கேட்பாங்க. அப்போல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஒரு 2 months அப்புறம் தான் நான் வந்து எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பித்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி சைடு, ரிலேட்டிவ் சைடு எல்லாத்துக்குமே வந்து சொல்ல ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சேலரி வராது. ஒரு 1 year 2 months அப்புறம் தான் வந்துட்டு சேலரி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வர இந்த மாதிரி கண்டினியூ பண்ணி போட்டுட்ருக்கேன். அது முடிஞ்ச வரை போட்டுட்ருக்கேன். ஸோ பிஸ்னஸ் இப்போ பண்ணுறதுனால என்னால் ஒழுங்காக சரியாக வீடியோஸ் வந்து போட முடியல. எடுத்த உடனே சப்ஸ்கிரைபர் வர்றது, கமெண்ட்ஸ் வர்றது இதெல்லாம் வரல. ஒன்றுமே வரல. ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணோன்னே அப்போல்லாம் நிறைய பேர் யூடியூப்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பண்ணேன். ஒரு ஷார்ட்ஸுங்கிற ஒரு இது இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் சேனல் வந்து கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வியூஸ் வர்றதுக்கு. வரவே இல்லை. நான் என்னென்னமோ பண்ணுறேன், வரல. எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு அந்தளவு எடிட்டிங் வரல, எப்படி போடணுங்கிறது தெரியல. ஸோ அந்த ஒரு நாலேஜ் இல்லாதனால கஷ்டப்பட்டு தான் போட்டேன். அப்புறம் ஷார்ட்ஸ் வந்துச்சு. ஷார்ட்ஸ் வந்த உடனேயே எனக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிச்சு. ஷார்ட்ஸ் வந்துட்டு எப்படின்னா எல்லாருக்கும் வந்துட்டு ரீச் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். ஸோ அந்த ஷார்ட்ஸில் வந்தது தான் வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்பப்போ போட எனக்கு சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பித்தாங்க, கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக அப்போ தான் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் வந்துட்டு ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர். இதுதான் என்னோட யூடியூப் ஷார்ட் ஸ்டோரி. உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி வீடியோஸ் போட அலோவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலோவ் பண்ணிட்டாங்க, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்கல. போய் கேட்டேன், ஓகேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு ரெண்டுமே சொல்லலை. நானாக தான் போய் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன். காலேஜ் முடிச்சதோட ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ எதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல, அவ்வளோதான். ஃபுல் சப்போர்ட். ஸோ அதனால தான் என்னால் வந்துட்டு எல்லா ஒர்க்குமே பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் அதை பற்றி வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமாக இல்லை எனக்கு. வீட்டில் வந்து ஃபுல் சப்போர்ட் தான். யூ வில் மீட் அவர் சப்ஸ்கிரைபர். சான்ஸ் கிடைச்சா மீட் பண்ணுவேன். பட் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ஃபேஸ் கவர் பண்ணி தான் வெளியே போவேன். ஸோ அதனால யாருக்கும் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல. பட் ஆசை இருக்குது மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி சின்ன குட்டி பசங்க தான் வந்துட்டு தெரியும் எல்லாருக்கும். ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எனக்கும் ஆசை தான், சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். வாட்ஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏஎஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஏஎஸ் அதாவது கேப்ல போட்டிருக்கேன். ஏஎஸ் அப்படின்னா அம்மாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அத்தாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர். மல்டினா உங்களுக்கு தெரியும், கிரியேட்டிவிட்டினா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அம்மாவோட அத்தாவோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சுருக்கேன், அவ்வளோதான். நிறைய பேர் வந்துட்டு 10th மார்க் 12th மார்க் கேட்டிருக்கீங்க. காட்டுறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால் கம்மியாக தான் இருக்கும். காட்டுறேன், மார்க் ஷீட்டை காட்டுறேன். நெக்ஸ்ட்டு, வாட் டு யூ மிஸ் மோஸ்ட் அபவுட் பீயிங் யங்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கள் சின்ன வயசில் வந்துட்டு ரோட்டில் போய் விளையாடுவோம்ல, அது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான். அப்போது விளையாட்டு இப்போ தான் ஃபோன் அதெல்லாம் வந்திருக்கு. நான் சின்ன வயசில் இருக்கும் போது ஃபோன்லாம் இல்லை. ஸோ வெளியே போய் விளையாடுறது தான். விளையாட்டுன்னு தான் போவோம். அது ஜாலியாக இருக்கும். அது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு, வாட்ஸ் யுவர் ஃபேவரேட் ஃபுட்? நிஜமாக எனக்கு ஃபேவரேட் ஃபுட்டு என்னன்னு இன்ன வரைக்குமே எனக்கு தெரியல. பிடிச்சிச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவேன். ஓகேவாக இருந்துச்சுன்னா கம்மியாக சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் இருக்குது. வெஜ்ஜை கம்பேர் பண்ணும்போது நான்வெஜ் வந்து நல்லா சாப்பிடுவேன். உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேற்று வர 25, இன்னையிலேருந்து 26
ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு தான் வந்து பர்த்டே. நெக்ஸ்ட்டு, டிட் யூ லைக் கார்ட்டூன்? இஃப் யூ லைக் விச் இஸ் யுவர் ஃபேவரேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிட் யூ லைக் கார்ட்டூன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கார்ட்டூன்ஸ் தான் பார்ப்பேன், மூவிஸ் கூட பார்க்க மாட்டேன். எனக்கு ஏன்னா எப்பயுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கணுங்கிற மாதிரி தோணும். மூவிஸ்லாம் பார்த்தா ஃபைட்டு, அழுகிறது, கொல்றது இந்த மாதிரியே இருக்குமா, அது ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கார்ட்டூன் வந்து அப்படி இல்லைல்ல, கண்டிப்பாக ஒரு நார்மலாக போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா காமெடியாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபீல் பண்ணுற மாதிரி அப்படி நமக்கு இருக்காது. ஃபீல் பண்ணுற மீன்ஸ் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால எனக்கு கார்ட்டூன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஏதாவது மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு, இல்லை ஒரு மாதிரி போரிங்காக இருந்துச்சு, இல்லை நான் தனியாக இருக்கேன்னா கார்ட்டூன் தான் பார்ப்பேன். டக்குன்னு எடுத்து ஏதாவது நான் பார்க்கணும் அப்படின்னா கார்ட்டூன்ஸ் தான் பார்ப்பேன். என்ன கார்ட்டூன்ஸ் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி பிடிக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது சுட்டி டிவியில் ஜாக்கி சான் போடுவாங்கள்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ன வரைக்குமே பார்ப்பேன். ஓகே, யுவர் ஃபேவரட் சென்னை பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேவரட் சென்னை பிளேஸ்னால் சென்னையில் நான் போனது வெளியே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மாலுக்கு போவேன், இல்லைன்னா பீச்சுக்கு போவேன். ஸோ எனக்கு பீச் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே போகணும்னு நினைப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா பீச் தான் சொல்லுவேன். எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். ஸோ பீச் தான். ஹூஸ் ஐடியா டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல்? நானே தான். நான் ஆல்ரெடி நிறையா சொல்லிட்டேன், பெரிய ஸ்டோரியாக சொல்லிட்டேன். நான் தான் எனக்கு தோணுச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு சர்ச் பண்ணதில் அந்த மாதிரி. அக்கா, ஒய் நீங்கள் அப்பீஸ் ஆல் இன் ஒன்ல டால் ஸ்டோரி அப்லோட் பண்ணுறது இல்லை? டால் ஸ்டோரி இப்போ போடுறது இல்லை, அந்த சேனலை வேறு மாதிரி இப்போ பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கஷ்டமாக இருக்குது. டால் ஸ்டோரி வந்துட்டு ஈஸி இல்லை, நிஜமாவே ரொம்ப கஷ்டம். நிறைய ஆளுங்க தேவைப்படும், அதனால நான் விட்டுட்டேன். அதை எனக்கு கரெக்டாக வரல, மேனேஜ் பண்ண முடியல. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? இங்கிலீஷ். உங்கள் எல்லா சேனலையும் மேனேஜ் பண்ண கஷ்டமா இல்லையா சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா சேனலையும் மேனேஜ் பண்ண கஷ்டமா இல்லையான்னு கேட்டால், நான் வந்துட்டு 3 சேனலும் ரெகுலராக போடுறதே இல்லை. ஒரு சேனலு ரொம்ப மாசமாக சும்மாவே இருக்குது, ஸ்லைம் சேனலு. எனக்கு என்னன்னா கேப் போட்டனால பார்ப்பாங்களான்னு ஒரு பக்கம் இருக்குது. வேலை கரெக்டாக இருக்குது, பட் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் அதில் போட்டால், ஒர்க் பண்ணுறதுல போட்டால் பண்ணலாம். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிடிச்சி பண்ணால் கஷ்டமே தெரியாது, கண்டிப்பாக கஷ்டம் தெரியாது. ஸோ பிடிச்ச ஒர்க்கை பண்ணுங்க. கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அக்கா, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் ஒரு தம்பி ஒன்று இருக்கான். ஸோ 3 பேர் மொத்தம். அக்கா, உங்களுக்கு கிராஃப்ட் பண்ண பிடிக்குமா இல்லைன்னா பெயிண்டிங் பண்ண பிடிக்குமா? கிராஃப்ட் பண்ண பிடிக்குமா பெயிண்டிங் பண்ண பிடிக்குமாங்கிறத விட கிராஃப்ட் பண்ண தான் தெரியும், பெயிண்டிங் வந்து எனக்கு தெரியாது. அதையும் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பெயிண்டிங் வந்து அந்தளவு எனக்கு அந்தளவு நல்லா தெரியாது. கிராஃப்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஒரு பொருளை எடுத்து ரீயூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஒர்க்னா என்ன? இது வரைக்கும் நான் யோசிச்சதே இல்லை. எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வரும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ பிடிக்காத ஒர்க்கு அப்படின்னு எனக்கு தெரியல. சாரி. Who is supporting for this channel to you? இப்போ என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா, அத்தா 2 பேருமே ஃபுல் சப்போர்ட். ஒரு சில நெகட்டிவிட்டிஸ் வெளியேருந்து வரும், இப்படி யூடியூப் சேனல் போடுறாங்க அந்த மாதிரிலாம் வரும். பட் அதுக்கெலாம் எதுக்குமே யோசிக்காமல் ஃபுல் சப்போர்ட் பண்ணி இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது எங்கள் அம்மா தான். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் மோட்டிவேட் பண்ணுறதுல. விச் ஆப் யூ ஆர் யூஸிங் ஃபார் எடிட்டிங்? கைன் மாஸ்டர். வீடியோவுக்கு கைன் மாஸ்டர், தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு பிக்சார்ட். ட்ரீம் பிளேஸ் கேட்டிருக்காங்க. ட்ரீம் பிளேஸ்னால் எனக்கு மக்கா தான் போகணும், மக்கா போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹாய் அக்கா, நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளான்லாம் எதுவும் இல்லை, ஏதோ போகிற போக்கில் போயிட்டுருக்கேன். இறைவன் நாட்டத்தோட எப்படி போகுதோ அந்த மாதிரி போயிட்டுருக்கேன், நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் வளவலன்னு பேசிப்பேன், இன்னுமே ஒரு சில விஷயம் கட் பண்ணி தான் இது பண்ணேன். ஓகே, ஓவராக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ நீங்கள் கேட்ட எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கிளியர் ஆகிருக்கும் டவுட் உங்களுக்கு. ஸோ நானும் நிறைய கமெண்ட் ரீட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. அக்கான்னு சொல்லும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நேற்று கூட ஆஃபீஸ் அலிமெண்ட் சேனலில் ஒரு பேங்கிள் மேக் பண்ணி பர்த்டேக்காக மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தப்போ அவ்வளோ விஷஸ், அவ்வளோ ஒரு டைப் பண்ணி அந்த மெசேஜஸ்லாம் ரீட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் எப்பயுமே நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.